வணக்கம் மக்களே! கம்மியான முதலீட்ல குறைவான தண்ணீர்ல மாசம் மாசம் கை நிறையா லாபம் தர ஒரு அருமையான விவசாயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுதான் முருங்கை விவசாயம். இந்த வீடியோல முருங்கை விவசாயத்தை பத்தி 4 முக்கியமான விஷயங்களை அக்குவேற ஆணிவேரா பார்க்க போறோம். முதலாவது, முருங்கையை விதை மூலம் நடுவதா அல்லது குச்சியின் மூலம் நடுவது நல்லதா? இரண்டாவது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சணும்? என்ன உரம் போடணும்? மூன்றாவது, இதுல வர நோய்களை எப்படி தடுப்பது? செடியை எப்படிலாம் பராமரிக்கலாம்? நான்காவது, இதனால் நமக்கு கிடைக்க போற உண்மையான லாபம் எவ்வளவு? இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க முருங்கை விவசாயத்துல நட்டமே இல்லாம சம்பாதிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்ப்போம். சரி, இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். முருங்கை எப்படி நடலாம்? இதை 2 முறைகளிலும் நடலாம். ஒன்று விதை மூலம், இன்னொன்று குச்சியின் வெட்டி நடுமுறை. நிறைய பேர் யதார்த்தமா வீட்டில் குச்சி வெட்டி தான் வைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு தோட்ட விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா, அதுவும் வருஷம் முழுக்க காய் காய்க்கணும்னு நினச்சிங்கன்னா, PKM1 PKM2 மாதிரியான வீரிய ஒட்டு ரக விதைகளை வாங்கி குழித்தட்டில் நாற்று நடுவது தான் ரொம்ப நல்லது. ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? குச்சி நடுவதை விட தரமான விதைகளையும் தரமான செடிகளையும் நடுவது தான் பூமிக்கு அடியில் வரைக்கும் வேறு சென்று உங்களுக்கு அதிக மகசூலை கொடுக்கும். அடுத்து இரண்டாவது விஷயம், தண்ணீரையும் உரத்தையும் எப்படி கொடுக்க வேண்டும்? இதுக்கு அதிக தண்ணி தேவையில்லை. செடி நட்ட புதுசில் வாரம் ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும். செடி வளர பிறகு மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து தான் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தால் போதும். முக்கியமாக வேர் பகுதியில் தண்ணி தேங்காமல் நின்றால் மிகவும் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் வேரழுகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு. நடும்போதே நல்ல மக்கிய தொழு உரம், அதாவது மாட்டு சாணம் அல்லது ஆட்டாம்புழுக்கை கொடுத்தாலே போதும். வருஷத்துக்கு ஒரு முறை வேர் பகுதியில் இந்த இயற்கையான உரங்களை வச்சு மண்ணணைச்சி விட்டீங்கன்னா காய் நல்ல திரட்சியாகவும் நீளமாகவும் வளரும். மூன்றாவதா, இதில் ஏதாச்சும் நோய் வருமா? எப்படி பராமரிக்கிறது? முருங்கையில் வர பெரிய தலைவலியை இந்த கம்பளி பூச்சியும் மொட்டுப்புழுவும் தான். இந்த நோயை தடுப்பதற்கு வேப்ப எண்ணெய் கரைசலை நீரில் கலந்து அடித்தாலே போதுமானது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, கவாத்து செய்தல். செடி ஒரு 4 அடிக்கு உயரமாக வளர்ந்தவுடனே அதனை கவாத்து செய்ய வேண்டும். அது நுனிப்பகுதியை கிள்ளி விடுங்கள், இல்லது ஒரு சின்ன கத்தியால் வெட்டி விடுங்கள். அப்போதான் அதிக கிளைகள் வந்து உங்களுக்கு அதிக மகசூலும் கிடைக்கும். நான்காவது பாயிண்ட், இதில் லாபமா நட்டமா? இது நட்ட 6 முதல் 7 மாதங்களில் பலன் தர ஆரம்பித்துவிடும். ஒரு முறை நட்டால் குறைஞ்சது 5 வருடங்களாவது தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக வருமானம் 10 - 12 டன் வரை காய்கள் கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் முருங்கைக்காய் எப்பவுமே அதிகமாக தான் விற்கிது. கிலோ 20 ரூபாய்க்கு விற்றாலும் கூட நட்டம் கிடையாது. அதுவே பனிக்காலத்தில் 150 ரூபா வரைக்குமே விற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் நிழலில் உலர்த்தி வெளிநாட்டு வரைக்குமே எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. கம்மியான பராமரிப்பு, வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய தன்மை, ஆனால் வருஷம் முழுக்க லாபம் தரும். இதுதான் முருங்கை விவசாயத்தின் சூப்பர் டிப்ஸ். நீங்களும் இதை முறைப்படி பண்ணி பயனடைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிங்க. ஓகேங்களா? பார்க்குறவங்க பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் குறைஞ்ச பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி.